அவ்வளோதான், ஃபோட்டோஷாப் கதெல்லாம் இனி முடிஞ்சு, டிசைனராக இருக்கவங்க வேலைலாம் காலி அப்படின்னு லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக ஓவர் பரபரப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் கூகுள் நேனோ பனானா அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ஏஐ ஃபீச்சர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 26 3 வாழைப்பழம் மட்டும் இருக்க மாதிரி சுந்தர் பிச்சை ட்விட்டரில் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. செப்டம்பர் 1 இந்த நேனோ பனானா ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ ஹைப் கொடுக்குற அளவுக்கு அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே இந்த நேனோ பனானா பயங்கரமாக தான் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய சில டாஸ்க்கை ஃபியூ செகண்ட்ஸில் இதில் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃபோட்டோவை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம், லிமிட்டே கிடையாது. இந்த நேனோ பனானாவை யூஸ் பண்ணி பல விதமாக உங்களோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 தனித்தனி இமேஜ் அப்லோட் பண்ணி 2 இமேஜில் இருக்கிறதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இமேஜில் இருக்கிறத வேற ஒரு டிசைனாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோக்கு மாடலாக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ஃபோட்டோவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவர் சினிமாவில் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக இருக்கார். உங்களோட பிஸ்னஸ்க்கு பிராண்ட் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இவரை நீங்கள் தயங்காம கான்டாக்ட் பண்ணலாம். 100% ப்ரொஃபஷனல். அவரோட வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, அவர் நம்மளோட நண்பர் தான். இந்த வீடியோவில் நேனோ பனானாவை ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட யூஸ் கேசஸ் என்ன, அதை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? நேனோ பனானாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிற பார்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஆர் கம்ப்யூட்டரோட சர்ச் பாரில் கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சைன் அப் பண்ணலன்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. இதை லாகின் பண்ணதும் ட்ரை நேனோ பனானா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜை வைட் ஆங்கிளில் பார்க்க இந்த ப்ராம்ப்டை நான் கொடுத்துக்கிறேன். இதில் இருக்க டீட்டெயில்ஸை பாருங்கள். இந்த டேபிள் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைன் இங்கேயும் கண்டினியூ ஆயிருக்கு. நம்ம ஃப்ரெண்டோட கால் முட்டி வரைக்கும் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வரைக்கும் கீழே வந்து இந்த பேண்ட்டுக்கு மேட்சாக ஷூ வரைக்கும் அதுவே போட்டிருக்கு. இது வெறுமனே வைட் ஆங்கிளில் மட்டும் காட்டாமல் அதுக்கேற்ற மாதிரி இமேஜையே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோவில் நம்ம நண்பர் கையில் இருக்கக்கூடிய ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு கேஷுவலாக போஸ் கொடுக்குற மாதிரி மாற்றி பார்ப்போம். வெறும் 15 செகண்டில் இப்படி கொடுத்துருச்சு நமக்கு ஃபோட்டோ. இப்போ நம்ம நண்பர் பக்கத்தில் ஒரு பொண்ணை ஆட் பண்ணி பார்ப்போம். பக்கத்துல நிக்க சொன்னா கட்டி பிடிக்கிற. இந்த மாதிரி எதிர்பார்க்காத ரிசல்ட் எதுவும் வந்துருச்சுன்னா நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. இப்போ நம்ம நண்பர் கையில வாட்ச் இருக்கு. ஃபோட்டோஷாப்ல இந்த வாட்சை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வாட்சை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். இதில் வெறும் 3 வார்த்தையை டைப் பண்ணுறதன் வழியாக வாட்சை ரிமூவ் பண்ணிடலாம், அதுவும் ஃப்ரீயாக. இந்த இமேஜை பார்த்தா ஏஐ ஜென்ரேட்டட் மாதிரி இல்லை, நிஜமாவே கையில் வாட்ச் கட்டாத மாதிரி தான் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்குறீங்க, அது பார்க்க நல்லா இருக்குது, அது உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் ட்ரையல் பார்க்க முடியாது. ஆனால் நேனோ பனானாவை யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏஜியோ வெப்சைட் போயிட்டு இந்த ஷர்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நண்பரோட ஃபோட்டோவையும் நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஷர்ட்டு நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஷர்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஷர்ட் நம்ம ஆளுக்கு பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பிஸ்னஸோட வெப்சைட்லேயோ சோஷியல் மீடியா பேஜ்லேயோ உங்களோட ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நேனோ பனானாவை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் நம்ம நண்பர் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி மாற்றினதும் ஃபேஸ் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை ஒரிஜினலாக என்ன இருக்கோ அதையே நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸை எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இது என்னோடய ரூம் ஃபோட்டோ. லோ லைட்டில் என்னால் எவ்வளோ கேவலமாக எடுக்க முடியுமோ எடுத்துருக்கேன். இதை நான் நேனோ பனானாவை யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறேன்னு பார்ப்போம் வாங்க. நான் மோசமான ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஜென்ரலான ப்ராம்ப்ட் கொடுத்தும் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் நல்ல இமேஜ் அப்லோட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ப்ராம்ப்ட் கொடுக்குறதன் வழியாக உங்கள் இமேஜை சூப்பராக மாற்றிக்கலாம். நீங்கள் தனியாக பே பண்ணி ப்ராடக்ட் ஷூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்செட். நேனோ பனானாவை யூஸ் பண்ணி இந்த ஹெட்செட்டை எப்படியெல்லாம் மாற்றுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது இமேஜ். அமேசான் ப்ராடக்ட் பேஜில் என்ன இமேஜ் இருக்குமோ அதே குவாலிட்டியில் நமக்கு இந்த ஹெட்செட் கிடச்சிருக்கு. நம்ம ப்ராடக்டோட ஒரு இமேஜை வச்சு வேறு ஆங்கிளில் வேறு கலரில் எப்படி வேணால் இதில் பார்த்துக்கலாம். நேனோ பனானாவை யூஸ் பண்ணி ஒரு பர்சன் நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுற மாதிரியும் மாற்றிக்கலாம். நம்ம நண்பரோட ஃபோட்டோவையும் நேனோ பனானா யூஸ் பண்ணி நான் ஜெனரேட் பண்ண ஹெட்ஃபோன் ஃபோட்டோவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேனோ பனானா கரெக்டாக புரிஞ்சுக்கும். அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் பார்க்குறீங்க.
அந்த ஆடோட ஸ்டைல்லையே உங்கள் பிராண்டுக்கும் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னா நானோ பனானா யூஸ் பண்ணி ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபேஸ்புக் ஆட் ஃபார் ஜிம்னு கொடுக்குறேன். இதில் இமேஜஸ்குள்ளே போனேன்னா நிறைய ஜிம்முக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. இதில் இந்த ஆடை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நானோ பனானாவில் நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் என்னோட ஓன் லோகோவையும் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட ஓன் லோகோவை ஆட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேமை பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட லோகோவை ஆட் பண்ணிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஆடை எந்த அளவுக்கு உங்களால் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வராது. உங்களுக்கு காப்பிரைட்ஸ் பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வேறு ஒரு துறையில் இருக்க ஆடை எடுத்தாவது உங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நான் இந்த 7up ஆடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரைட் பாட்டிலை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த 7up ஆடில் இருக்கக்கூடிய பாட்டில் அப்படிங்கிறது ஒரு அனிமேஷன் பண்ணப்பட்ட இமேஜ். ஸ்ப்ரைட் ஆடில் இருக்கக்கூடியது ஹியூமன் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ரியல் பாட்டில். ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கெல்லாம் இதை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் தான். ஆனால் நானோ பனானாவை யூஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராம்ப்ட் வழியாக இதை நான் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட முடியும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் பாட்டில் இருக்கக்கூடிய டாட்ஸ் முதற்கொண்டு பர்ஃபெக்டாக ஜெனரேட் ஆகிருக்கு. 7upனு மூடியில் எழுதியிருக்கிறது, அவங்க கால்கிட்ட எழுதியிருக்கிறதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். நீங்கள் நானோ பனானாவில் இமேஜ் ஜெனரேட் பண்ணும்போது இன்புட்டில் என்ன சைஸில் இமேஜ் கொடுக்குறீங்களோ அதே சைஸில் தான் அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்க்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் தம்ப்நெயில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் இமேஜை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையல் ரூமோட மிரரில் நம்ம நண்பர் எடுத்த ஃபோட்டோவை கோடிங் சேனலோட தம்ப்நெயிலாக நான் இப்போ மாற்ற போகிறேன். இந்த அவுட்புட் இமேஜை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு ப்ராம்ப்டிங் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானோ பனானாவை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய தம்ப்நெயிலில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் நானோ பனானாவை வச்சு மாற்றிக்கலாம். இப்போ இந்த யூடியூப் தம்ப்நெயிலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது டூலை யூஸ் பண்ணி தம்ப்நெயிலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. தனுஷை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த தம்ப்நெயில் இமேஜ் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த தம்ப்நெயிலில் தனுஷ் இமேஜுக்கு பதிலாக உங்கள் இமேஜையோ அல்லது வெற்றிமாறன் இமேஜையோ வைக்கணும்னா அதை நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நானோ பனானா யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோவில் பேக்ரவுண்டை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூடியூப் வீடியோவை ஒரு நல்ல பொசிஷனில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் இருந்து உங்களோட இமேஜை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டை உங்களோட வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோலையோ அல்லது பிபிடிலேயோ நானோ பனானா யூஸ் பண்ணி ஒரு கான்செப்டை எப்படி இல்லுஸ்ட்ரேஷனாக மாற்றிக்கிறதுன்னு பார்ப்போம். சீலிங் ஃபேன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் கூகுளிலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு 2 இமேஜஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ப்ராம்ப்டை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதன் வழியாக நீங்கள் எதிர்பார்த்த இமேஜஸை ஈஸியாக ஜெனரேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் இமேஜஸை ஈஸியாக உங்கள் பிராண்ட் ஆடாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஆடை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பேனர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நானோ பனானா யூஸ் பண்ணி முன்னாடியே அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இன்னொரு நானோ பனானா ஃபீச்சரை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல, ஆனால் இது ஒரு முக்கியமான ஃபீச்சர். மேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு ஏரோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் மாடலோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால மேப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக இமேஜ் ஜெனரேட் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் இருக்குது, கூவம் ரிவர் இருக்குது, மெமோரியல் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே கூட நமக்கு கொடுக்கும். இந்த டைம் எனக்கு இந்த மாதிரி ஜெனரேட் ஆகிருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷனில் தான். நீங்கள் பெய்டு வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆனீங்கன்னா இதோட குவாலிட்டி இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்குது.